ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம காசி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குடி. அல்வா செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பூசணிக்காய், முந்திரி, திராட்சை, சர்க்கரை, நெய். இப்போ நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பூசணிக்காய் தோலை சீக்கிரம் பீல் பண்ணிக்கலாம். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. இனிமே கட்டி காட்ட காரி துப்புவாங்களே. இப்போ பூசணிக்காவை நம்ம சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கலாம். ஆமாம், நீங்கள் துருவி கிழிச்ச. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூனு நெய் போட்டுக்கலாம். 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க, அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு இப்போ பூசணிக்காவை தண்ணியை புழிஞ்சிட்டு போட்டுடலாம். ஏற்கனவே புழிஞ்சுதான் இருக்கு, போடு. தண்ணி போற வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. அங்க தண்ணியா இல்ல என்னத்துக்கு நீட்டிருக்கேன். 10 minutes இப்போ நம்ம வதக்கி எடுப்போம். அக்கா, இப்போ நம்ம ஒரு கப் சர்க்கரையை போட்டுப்போம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ நம்ம கொஞ்சமா கலர் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கலர் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிண்டிக்கலாம். கிண்டி அப்படி என்னத்தை தான் கிண்டுறது பார்க்குறேன். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சூப்பரா இருக்கு. இப்போ ஃபைனலா நெய்ல வறுத்த முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். ஜிகு 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 திஷா. இப்பதான் சூப்பரா இருக்கு. சுவையான அல்வா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே? வாங்க எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம்.